வணக்கம் சார். வணக்கம் சைமன். டீசர் வந்து கலக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், டீசர் அளவுக்கு கிடையாது வந்து. ஆனாலும் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் ஓகே, நீங்கள் கேட்க கேட்க இதுவாகிடும். அப்புறம் வந்து படத்தில் பார்க்கும்போது ஒரு சமயம் வந்து வேறு ஏதாவது படைப்பு இது வருதுங்களா, வீரதீர சூரன், அதில் ஏதோ இன்ட்ரோவில் அந்த சாங்கை போடுற மாதிரி கொஞ்சம் நேரம் போடுற மாதிரி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி போகும். அது என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு டீசர் அளவுக்கு இல்லை. டீசர் வந்து அப்படி வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தடுத்த அப்டேட் வந்து அதை நிறைவு சொன்னீங்கன்னா இன்னும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 நாள் இருக்குது அப்படின்போது இதை இந்த நாட்டில் மிக சரியாக அதை பயன்படுத்திப்பாங்க கண்டிப்பாக. குட் பேட் அக்லியில் வந்து ஓவர் ஹைப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி யாருமே சொல்கிறதுக்கு இல்லையா சார்? ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இப்போ டேரக்டரும் ஒரு பக்கம் இறங்கிட்டாரு, எல்லாருமே பயங்கரமான ஒரு ஹைப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ தாண்டி ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். வந்து நீங்கள் சாதாரண ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் இருக்கும். நீங்கள் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி பொதுவாகவே வந்து நீங்கள், ஆனால் அதை ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டமாகிடுச்சு. நீங்கள் வந்து அதை கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்க்கறது, இது மாதிரி ஒரு விஜய் படமாக இருக்கட்டும், அஜித் படமாகட்டும், ரஜினி படங்களுக்கு ப்ரொமோஷன் அது ஒரு கட்டத்தில் ஹைப்பாக மாறுது. வந்து அது காரணம் நம்ம மீடியாக்கெலாம் ஒரு காரணம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐப்பு கொண்டு வந்து கொடுத்ததே வந்து ஜிவி பிரகாஷும் சுப்ரீம் சுந்தரம் ஸ்டண்ட் மாஸ்டரும். இப்போ ஆதிக்கம் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வந்து ப்ரொமோஷன் ஓகே பண்ணி தான் ஆகணும். அது நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் அந்த அப்டேட்டே ப்ரொமோஷன் பண்ணிக்கும். அவங்க விடுற ஒவ்வொரு அப்டேட்டும் ப்ரொமோஷன் பண்ணிக்கும். இதை தாண்டி நான் விசாரித்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா, அஜித்தோ இல்லை அஜித் தரப்பில் இருந்தால் யாருன்னு தெரியல, வந்து மேபி அவரோட இருக்கலாம், நமக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஓவராக கொண்டு போயிடாதீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப கொண்டு போய் அது வேதம். ஏன்னா அஜித் படங்களுக்கு அது நடந்திருக்கு. வலிமையெல்லாம் எப்படி கொண்டு போய் தூக்கி போய் எங்கேயோ எடுத்து போய் வச்சுட்டாங்க. வந்து அதுமாதிரி கொண்டு போயிட்டாதீங்கன்னு. அதே சமயத்தில் வலிமையிலையும் ஒரு சின்ன பெரிய டிராபேக் என்னென்னா, அந்த அப்டேட்டே கொடுக்காம இருந்தாங்க இல்லைங்களா. யார்கிட்டே போய் அமித்ஷா கிட்டலாம் அப்டேட் கேட்குற அளவுக்குலாம் மாறுன விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட் மேலே ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தாண்டி இந்த படம் அடிக்குங்க நான் கேரண்டிங்க அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறதுக்கு ஒரு அவர், அதாவது தான் பொருள் தனக்கு கொஸ்டின் வாங்க, அதை தாண்டி இது ஒரு ஃபேன்ஸுக்கான படம், அதை நான் கேரண்டியாக சொல்கிறேன், அப்படி தான் அந்த மனதில் தான் நான் அந்த படத்தை எடுத்திருக்கேன்னு ஒரு இயக்குனர் ஆணித்தரமாக நம்பும் போது சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதெல்லாம் மீறி இப்போ வந்து அந்த அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது வந்த படங்கள், அஜித் படங்களில் இது ஒரு புதுமையான படமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு விஷயம் ஆதிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு சார். ஆதிக் அவர் வந்து அஜித் சார்கிட்ட இந்த கதையை நரேட் பண்ணும்போது அவர் வந்து பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக இந்த சம்பவமே எப்படி நடந்தது கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. வந்து ஆதிக் வந்து நேர்கொண்ட பார்வை படம் கோ டைரக்டராக அசோசியேட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அஸ்வின் அப்புறம் அஸ்வின் ஏதோ 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க தான் அதிகம் போய் அவங்கக்கிட்ட பேசும், பிரித்து விட்ருவாங்க இல்லைங்களா. கண்டினியூ பார்க்குறதுக்கு ஒருத்தர், கிளாப் போர்டு அடிக்கிறதுக்கு ஒருத்தர், அப்புறம் வந்து அசோசியேட்டுக்கு வந்து அந்த சீன் பேப்பரை பிரிக்கிறதுக்கு ஒருத்தர்னு இவங்க தான் திரும்ப போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 15 நாள் கழிச்சு தான் அவரை வந்து மீட் பண்ண பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைச்சிது. அவர் இவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணிட்டே, நீ உங்ககிட்ட ஏதாவது கதை இருக்கான்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து தூங்கவே விடலை. ஒரு நாள் முழுக்க நான் தூங்கலை. சரி, அவருக்கு கதை பண்ணுற அளவுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்போது நம்ம பண்ண படங்கள்லாம் அப்படி ஒன்றும் படங்களே கிடையாது. அவர் இதில் போய் நிற்கக்கூட முடியாதுன்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ண கதை தான் வந்து குட் பேட் அக்லி. அதுக்கு முன்னாடி ஒரு இட்டு தேவை அப்படின்னு முடிவான பிறகு தான் மார்க் ஆண்டனி பண்ணிட்டு வந்தேன். இந்த கதையை சொன்ன உடனே ஒன்றுமே சொல்ல வந்து ஓகே சந்தோஷப்பட்டார். அந்த டைட்டில் வச்சதே வந்து அஜித் தான். அந்த குட் பேட் அக்லின் டைட்டில் வச்சது அவர். இந்த படத்துக்கு இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இருக்கணும்னு அவர் வந்து அங்கே தான் நிற்கிறார். அவர் நான் சொல்லிட்டேன், ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு எல்லாரும் வந்து யூனிட்டே வந்து சார் சூப்பராக இருக்குது, என்னுடைய ஏடிஸ்லாம் வந்து அருமையாக இருக்குது, பக்காவாக இருக்குன்னு மறுபடியும் அவர் சொன்னது என்னென்னா, நான் சொன்னதுக்காக இது பண்ணோன்னா என் மனசில் தோணுனது அப்படின்னு. ரஜினி கூட உண்டு வந்து ஒரு கதை டிஸ்கஷனில் இருக்கும்போதோ, ஒரு கதை வந்து போயிட்டு இருக்கும்போதோ டக்குன்னு என்ன பண்ண வரோம், படையப்பா அப்படின்னு, 6 படையப்பா அப்படின்னு வரோம். அண்ணாமலை, முத்து, வீரா இப்படி சொல்கிறது வந்து அது வந்து அந்த மாஸ் ஹீரோக்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து அதை சொல்லியிருக்காரு. வந்து அதன் பிறகு இதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் வந்து ஒரு முழுமையான அஜித் ரசிகனாக நான் மாறிட்டேன், அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காரு சார். அஜித் சார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டன்ட்ஸ் வந்து எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது சார். இது எல்லா ஆக்டருக்குமே இதை தானே சார் சொல்கிறாங்க இருக்க. வந்து இந்த இவர் சுப்ரீம் சுந்தரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, இதுதான் வலிமை துணிவு சமயத்தில் வந்து அப்போ தான் நான் அறிமுகமாகிறேன்.
வணக்கம் சார் அப்படின்னு, மாஸ்டர் உங்களை பற்றி வினோத் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, தயவுசெய்து சார்ன்னு சொல்லாதீங்க, அஜித்னே கூப்பிடுங்க, சார்ன்னு சொல்கிறது ஒரு அந்நியமாக இருக்குது, என்னை வந்து ஒரு புதுமுக ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் நீங்கள் மாஸ்டர் வந்து, எனக்கு அதுதான் பிடிக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன, வெளியே எனக்கு டூப்பே வைக்கக்கூடாது, டூப் வேணாம், எவ்வளோ ரிஸ்க் ஷாட் ஆனாலும் நானே பண்ணுறேன். ஏன்னா வெளியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீடியாவில் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்கிறதுக்கு இருப்பீங்க, அவருக்கு நிறைய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, அப்புறம் வந்து தையல் நிறைய போட்டிருக்காங்க, அதெல்லாம் நடந்தது உண்மை. அதை தாண்டி எனக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, என்னுடைய ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடாது நான் வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் எங்கேயோ உயரமாக போயிட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய டூப் இல்லாமலே பண்ணார். இது நடக்கிறது தான். ஒரே ஒரு துணிவில் வந்து ஒரு ஒரு பாம்பிளாஸ் சீன் ஒன்று, அது வந்து நெருப்பில் பண்ண வேண்டிய ஒரு ஃபைட்டு. சார் தயவுசெய்து நீங்கள் டூப் போட்டு தான் ஆகணும், இது இல்லை, இது ரிஸ்க் இது அப்படின்னு பிறகு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் வெறித்தனமாக வேறு விதமாக பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப ஐப்லாம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னது இந்த ஆல்ஸ் விக்ஸெல்லாம் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னது வந்து நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த உற்சாகம் தான் காரணம். அது ஒரு ஹீரோ அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான். அது நீங்கள் பெரும்பான்மையான ஆக்டர் வந்து டூப் இல்லாமல் நடிக்கிறது தான் விரும்புவாங்க. எல்லா ஹீரோக்களுக்கும், மாஸ் ஹீரோக்களுக்கும் அது உண்டு. ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்னா நீங்கள் டூப் வந்து அவன் டூப் பண்ணவங்க, அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் அதுலேயே ஊர்னவங்க எத்தனை பேருக்கு போட்டு பழகியிருப்பாங்க வந்து. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து எப்படி நேக்காக அதுலேருந்து தப்பிக்கணும்னு தெரியும். அதை தான் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லியோட ஓப்பனிங் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கிங் வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்காங்களா சார்? ஆக்சுவலாக வந்து என்னென்னா, புக்கிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இல்லைன்னா ஒரு 3 நாளைக்கு கூட இருக்காது. பெரிய படங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த புக்கிங் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி நாளைக்கு அமெரிக்காவில் புக்கிங் ஸ்டார்ட். நாளைக்கா சார்? நாளைக்கு சார் 20ஆம் தேதி தான் சார் ஆகுது. 20 நாள் இருக்குது படம் ரிலீஸுக்கு. அங்கே பெரிய எதிர்பார்ப்பே உண்டாயிருக்குது. பிரித்திங்கா ஃபிலிம்ஸ் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. அவங்க நிறைய தெலுங்கு படங்கள் வாங்குவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜூனியர் என்டிஆர், ஒரு பாலகிருஷ்ணா, ஒரு மகேஷ் பாபுக்கு எந்த அளவுக்கு அந்த படங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கு ஐப்பு இருக்குமோ அப்படி ஒரு படம் இங்கே வந்துச்சு. அதனால் நாங்கள் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணுறோம்னு நாளையிலேருந்து தெரிவிக்க ஆரம்பிக்கும். வந்து இத்தனை லட்சங்க டிக்கெட்டுகள் வந்து சோல்ட் அவுட் அப்படின்னு ஏறக்குறைய சோல்ட் அவுட் ஆகிடும். வந்து அதில் மாற்றுக்கருத்தில் அது பெரிய விஷயம். வந்து அங்கே ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூரோப்லேயும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன சார், படம் பார்க்குறதுக்கு யூஎஸ்ஏ யூரோப்னு கிளம்பிடுவோம். இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு வந்து விசாலாம் வந்து அவ்வளோ எங்கே ஆசையை பார்த்தீங்களா, நமக்கு இருக்கு நகரி ரேணிகுண்டா, பெங்களூரு, இன்னும் கூட ஏதாவது பக்கமாக இருந்ததுன்னு வச்சுங்க, அங்கே போல கேரளா பார்டரு, ஒசூருக்கு அடுத்த ஒரு தேட்டரில் தானே போய் படம் பார்ப்போம். அதனால ஆசைலாம் பெருசாக தான் இருக்குது. வந்து அது கொஞ்சம் முன்னாடியே இந்த ரிலீஸிங் வந்து அங்கே சீக்கிரமாக ஆகிடும்ல சார், அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான், முன்னாடியே பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு இதுதான். அதனால தான் சரி அங்கே போவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது எங்கே வேலைக்கு ஆகாது. மலேசியா, சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பாருங்கள், போன போடுங்க சார். நேற்று வந்து திடீர்னு ஒரு நியூஸ், மம்முட்டி அவர்களுக்கு வந்து கேன்சர், அவர் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு, அப்புறம் கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் மோகன்லால் அவர்களும் வந்து சபரிமலையில் போய் அவர் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு, ஏதோ பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லாருக்குமே மம்முட்டி அவருக்கு கேன்சர்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அது நிஜமாவே என்ன சார் நடந்தது? ஆக்சுவலாக அப்படி தான் ஒரு டாக் வந்து, அதுவும் வந்து மலையாள மீடியாக்கள்லேயே அது பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்தது மம்முட்டியோடைய பிஆர் ஓப்பனுடைய ஒரு மகன் துல்கர் சல்மான்லாம் ஒரு அறிக்கையெல்லாம் ஒன்று வெளியிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது நோன்பு காலம், அவர் நோம்பில் இருக்கார், அவருடைய வயது ஒரு 74 வயசு, அதில் வந்து நீர்ச்சத்து குறைபாடு. ரெண்டாவது நோன்பு காலத்தில் அவர் எங்கேயும் வெளியே அவரே வெளியே வராத ஒரு பெரிய இதுவாகிடுது. நான் கூட இந்த படத்துக்கு லூசிபர் 2 வரப்போதில்லைங்களா, எம்புரான், அதனுடைய ஆடியோ லான்ச் நடந்தது கொச்சினில். அதான் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு. அவர் இன்வைட்டே பண்ணலையா, அது அவங்க நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் சொல்லலாம், இங்கே தான் பில்டப் இதெல்லாம். அவர் இன்னும் வந்தார், ஒரு வேஷ்டி கட்டின்னு வந்தார், மோகன்லால் ஒரு வாழ்த்து சொன்னார், அப்புறம் எல்லாருக்கும் வந்து இது பண்ணார், கொஞ்சம் நேரம் தமாஷா பேசினார், பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தளர்வாக தான் இருந்தார் வயது. ஆனாலும் வந்து அந்த உருவம் தெரியாத உருவம். வந்து இந்த வயசுலேயும் ஆள் இப்படி ஒரு இதுவாக இருக்காருன்னு மொத்தம் தொலைன்னு வேற சட்டை போட்டுட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் ஃபேஷன் சார், அவர் தான் சார் அப்டேட்டடாக இருக்கார் பாருங்க. அப்புறம் கேட்ட பிறகு தான் சொன்னாங்க, ஏங்க அதுதாங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. இதுல ஜனநாயகனில் கூட ஒரு ஸ்டில் ஒன்று வந்து அஜித் விட்டுருந்தார் பார்த்தீங்களா, தொலைதோலும் சட்டை பார்த்தியா, மனுஷன் பாருங்க அங்கே ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டார். இது என்னன்னா, துல்கர் சல்மான் சொன்ன விஷயம் இல்லைங்க, அவருக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாடு அதுன்னு ரொம்ப உடம்பை பார்த்துக்கூடிய ஒரு நடிகர். அவர் எப்படி நம்ம இங்கே பழைய நடிகர் எம்என் நம்பியாரை சொல்லுவாங்க, அவர் வந்து அவங்க மனைவியை தான் கூட்டும் போவார் சமையலுக்கு
வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றதுக்காக கையோடு கொண்டு அடுப்பு கிடுப்புலாம் எடுத்துன்னு உப்பு மிளகா புளியெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு. இவர் தொடர்ச்சியாக அவுட்டோர் போகும்போது எவ்வளோ பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி அவர் சமையல்காரர் பண்ணி கொடுக்குறது தான் சாப்பிடுவாராம். இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு பேர் உண்டு. குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் வச்சு படம் பண்ண ஆர்கே செல்வமணி ஆகட்டும், தயாரிப்பாளர் PL தேனப்பன், அப்புறம் வந்து ராம் பேரன்பு படத்துடைய டைரக்டர், குறிப்பாக லிங்குசாமி, RB சௌத்ரி, இவங்களாம் மம்முட்டியோடைய அந்த ஒரு எளிமை, ஒரு பிஸ்னஸோடைய தன்மை, எப்படி நமக்கான கதை பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்குறது. பேரன்பெல்லாம் படம் முடிச்சுட்டு சம்பளம் சார் அப்படின்ட்டு தேனப்பன் போய், தேனப்பன் இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுன்னு எனக்கு தெரியும் தேனப்பன், வேணாம் சம்பளம்லாம் வேணாம், நான் கேரளா ரைட்ஸ் எடுத்துக்கிறேன் போங்க அப்படின்னு. யார் சார் சொல்ல முடியுன்றார் அவர். அதாவது எர்ணாகுளத்துலேருந்து ஊட்டிக்கு கேரவனில் வராராம் அவர். சார் கேரவனுக்கு என்ன வாடகைன்னா ஒரு மேனேஜர் கிட்ட, அவர் கேரவனுக்கு வாடகை கிடையாது, எர்ணாகுளத்துலேருந்து ஊட்டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கணக்கு பண்ணி சார் ஒரு 1000 சொச்சம் டீசல் இது கொடுங்க அப்படின்றாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. நம்ம ஆளுங்களாம் தான் ஒரு 10,000 ஏகப்பட்டது கேரவனுக்கு சேர்த்தே போடுவாங்க வந்து. அதுதான் சொல்கிறாரு, இங்கே கேரவனுக்கே வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதுலேயே வந்து தரம் உண்டு. 7 ஸ்டார் கேரவன், 5 ஸ்டார் கேரவன், 2 ஸ்டார் கேரவன்லாம் இருக்குது வந்து. அதில் என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு கேரவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஷூட்டிங்லாம் கூட அது சும்மாவது நிற்கணும். அது வெளி வாடகை கூட விடக்கூடாது நீங்கள். அது அவங்களுக்கான கேரவன் நான் படம் முடிகிற வரைக்கும். அப்போ பாருங்கள் வந்து தயாரிப்பாளர்களுடைய அந்த நிலைமையை தெரிந்து அனுசரித்து அந்த பக்குவத்தை தெரிஞ்சு போகக்கூடிய ஒருத்தர். செல்லுமணி கூட சொல்லியிருந்தார், அரசியல்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக நான் போனோடனே என்ன செல்வமணி அப்படின்னாரு வந்து, சார் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு, அட்வான்ஸ் காசு வச்சுங்கிறீங்களா எனக்கு கொடுக்குறதுக்குன்னு செக்கு போட்டு கொடுத்தாராம். செக்கு போடலாமா நம்பி அப்படின்னாராம். சார் போடலாம் சார், சிரிச்சுட்டே போடலாம் சார். செக்கு திருப்பி கையில் கொடுத்துட்டு யாருக்கோ ஃபோன் அடித்தாராம். ஃபோன் அடித்து கேரளா ரைட்ஸ் வாங்கிக்கணி, அதுக்கான இதுவெல்லாம் பேசிக்கலாம், அதுக்கு சம்பளமாக என்கிட்ட கொடுத்துரு, அந்த படத்துக்கு ஃபைனான்ஸை உட்காந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார். இப்படி ஒரு இதுவாக பார்க்கவே முடியாதுங்க. அதுதான் ஏற்கனவே ஒரு படம் அவர் செல்லுமணி வச்சு பண்ணியிருக்காரு, வந்து மம்முட்டி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான குணங்கள் வந்து என்னென்னா, இப்போ உள்ள நடிகர்கள் நம்ம சொல்கிறோம், ஒரு 2 படம் ஹிட்டான உடனே தான் தான் பெரிய இது, தான் தான் இது, பேண்ட்டு மாட்டுறதுக்கு ஒருத்தர், சட்டை மாட்டுறதுக்கு ஒருத்தர், ஷூ போடுறதுக்கு ஒருத்தர், எனக்கு இந்த ஜூஸ் வேணும் அந்த இது வேணும் அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் கூட வெயிலில் நிற்க மாட்டேன். ஆனால் ஒரு 74 வயசு எத்தனை லாங்குவேஜில் நடிச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு சூழ்நிலை, இந்த கதை எந்த அளவுக்கு ஓடும். அவர் சொல்லுவார், அவர் மம்முட்டி வாங்குறதே தெலுங்குக்கு ஒரு சம்பளம், தமிழுக்கு ஒரு சம்பளம், தமிழுக்கு இந்த கதை எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு ஒரு சம்பளம். அதுதாங்க வந்து ஒரு கலைஞர். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு தெரியும், இந்த படம் சூப்பர் டூப்பர் அடிக்குன்னா அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிக்கிறது. அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கான இது. அதுதான் அந்த உயரத்தில் வச்சு இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் மம்முட்டி. வீர தீர சூரன் இந்த படம் வந்து டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து அப்போது ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 3 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நடுவில் எந்த டாக்குமே இல்லை. இப்போ கொஞ்சமாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு விக்ரம் சார் படத்துக்கு ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதே கொஞ்சம். விக்ரம் படத்தை தாண்டி இது மாதிரியான நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ, அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ள ஹீரோக்கள் அப்படின் பொழுது அவங்களுடைய முந்தைய படம் எப்படி ஓடி இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் ஜெயிக்கல்லேருந்து விட முந்தைய படம் தங்கலானுக்கு அப்படி ஒரு ஐப்பு கொடுத்தாங்க. ஆச்சா போச்சு, ஆஸ்கார் இவர் கையில் தான் வந்து நிற்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்ததுன்னு படம் பார்த்தவங்கலாம் தெரியும். அது ஒரு ஹீரோவுக்கான பாதிப்பு தான் கொண்டு வந்து நிறுத்தும். அப்படின்பொழுது இந்த ஐப்லாம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் இருக்கட்டுங்க, நாங்கள் வந்து படம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோன்னு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி வேணாம், அது ஏன்னா கணத்தில் போட்டு கல் மாதிரி தான் கணந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ டீசரை விட்டாங்க. இன்றைக்கி தான் ஆடியோ லான்ச், இன்றைக்கி பேச போகிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி தான் ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் வந்த பிறகு தெரியும். வரப்போது 27ஆம் தேதி படம் ரிலீஸு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த டைரக்டர் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அருண்குமார்னால இந்த கண்டென்ட் பேசு சார் அப்படின்றாரு. அவர் அந்த வீரதீரன் சூரன் வந்து அந்த கொடி, அந்த இதுவே வந்து அந்த பேரே வந்து ஒரு ஜப்பான் கொடி மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய முந்தைய படங்கள்லாம் பண்ணையார் பத்மினியும், அப்புறம் சேதுபதி, அதை தாண்டி சித்தா படம் தான் இந்த அளவு. இது ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு கதையாக நான் பண்ணியிருக்கிறேன்னு. ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது இப்போ இருக்கிற அந்த ப்ரொமோஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் யாருக்கு இங்கே பெரிய ஓப்பனிங் இருக்குது? ஒரு 3 நடிகர்கள் தான். ஆமாம், விஜய், அஜித், ரஜினி. விஜய் அந்த பக்கம் போயிட்டார். அவர்
அஜித் பண்ணிகிட்டு இருக்காரு, ரஜினி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. இதை தவிர வேறு யாருக்கும் ஓப்பனிங்கிற ஒரு விஷயம் இல்லை. கண்டென்ட் நல்லா இருந்து அந்த படம் கிளிக் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படி தான் வீரதீர சீரனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூலி வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டதா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார் 2 நாளைக்கு முன்னாடி. ஓவராலாக படம் எந்த அளவுக்கு சார் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னென்னா வந்து படப்பிடிப்பு என்ன மார்ச் மாதமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தை வந்து மே 1 ரிலீஸ் பண்ணுறத முதல்ல ஐடியா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 14க்கு கொண்டு போயிருது. அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஆகஸ்ட் 14 தான் ஏறக்குறைய அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. என்ன காரணம்னா ஜெயிலர் வந்து ஆகஸ்ட்டில் விட்டோம் நம்ம, அந்த படம் இட்டு ஒரு சென்டிமெண்ட்டும் ஆகுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேன் இண்டியா ஸ்டார்ஸ் உள்ளே இருக்காங்க கூலிக்குள்ளே. அவங்கள யாரையும் வந்து நீங்கள் வந்து வீணடிச்சிடக்கூடாதுன்னா அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை கரெக்டாக கொடுக்கணும். அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கேள்விப்பட்டது என்னென்னா இப்போ எடுத்துக்கிற இந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இருக்குது. அவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்களாம். அதை உட்காந்து செதுக்குன்னு செதுக்கி அதை கொண்டு வந்து சேர்த்து அதை ஒரு பேக்கேஜாக பண்ணணும். பண்ணும் பொழுது ஒரு கோ டைரக்டராக எடிட்டிங் டேபிளில் உட்காரக்கூடிய ஒரு நபராக ரஜினி கூட இருந்தாலும் இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா லியோவில் அப்படி தான் அவ்வளோ பேன் இண்டியா ஸ்டாரை கொண்டு வந்து ரொம்ப அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்காருன்ற மாதிரிலாம் கேள்வி. மன்சூர் அலிகான் வந்தாரா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அனுராக் காஷ்யப் வந்து வந்திருப்பாரு, டொப்புன்னு சுட்டுருவாங்க. அவர் பார்க்கறதுக்குள்ள போய் சுட்டுருவாங்க. அவரை பார்க்கறது ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். அவரே இது பண்ண மன்சூர் அலிகான் ஏதோ ஒரு வசனம் பேசுவார், அவர் பார்ட் 2ல் காமிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இதில் குளறுபடி. ஏன்னா நீங்கள் நாகார்ஜுன் ஆகட்டும், உபேந்திராவாகட்டும், அப்புறம் வந்து அமீர் கான் ஆகட்டும் எல்லாம் வந்து லோகேஷ்காக நடிக்க வந்தவங்க கிடையாது, ரஜினிக்காக நடிக்க வந்தவர். ஜெயிலர்லேயும் அப்படி தான் வந்து ஒரு ஜாக்கி ஷராப் ஆகட்டும், சிவராஜ்குமார் ஆகட்டும், மோகன்லால் ஆகட்டும் வந்தவங்க எல்லாம் ரஜினிக்காக நடிக்க வந்தவங்க. தனக்காக நடிக்க வந்தவர்களை வீணடித்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ காலம் எடுக்க சொல்லி ஒரு கட்டாயம் அவருக்கு வந்து லோகேஷ்க்கு இருக்குது. படம் சிறப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.